अभी अभी डार्लिंग ஏய் என்ன கால்ல எங்க வந்து நிக்கிற ஏமோ வாட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க வருத்தமா நான் இருக்கேன்ல இல்ல நாம இங்க இருந்து எப்போ போறோம்னு யோசிக்கிறோம் வாட் டு யூ மீன் ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல என்ன மேரேஜ் பண்ணாதான் ஊருக்கு வர முடியும் நான் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் போலாம் அதான் முடியாதே பிலீவ் மீ நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் நீ ஒன்னே ஏமாத்த மாட்ட எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் நீ கோச்சுக்கிற ஆனா இப்போ உன் ஜாலில முடிய போகுது அது நீ என்ன சொல்ற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சரியா சொல்லு நீ இப்படி சொல்ற இப்படி சொல்ற நான் உன் குழந்தைய சுமக்கிறேன் Oh, good news! Congratulations! Come on. இனி நான் அப்பா ஆயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் வித்தியாசமா யாருமே செய்யாத முறையில செஞ்சு காட்டுறேன். எப்போ? Within a week. Really? Oh no. அபி டார்லிங் ஃபாஸ்ட். என்னாச்சு? ஏன் முகம் இப்படி இருக்கு? அந்த மேட்டர் தானே? அந்த மேரேஜ் மேட்டர். அதான் அன்னைக்கு சொல்லிட்டல பண்ணிக்கிறேன்ட்டு. அப்புறம் என்ன? சரி. வெரி குட். குடிச்சேன்மா. வேற பில் ப்ளீஸ். சூப்பரா இருக்கா? அப்படியே பேசிட்டு வச்சுக்க சினிமா போக முடியாது. பில்ல கொடுத்துட்டு போயிடலாம். பில்ல காணாம டெஃபினட்டா வரணும் வேணாமே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல அதுவே எனக்கு போதும். மீதி நீ வச்சுக்கோ. சரி போலாம். ஹாய். நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? நீங்க என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஏய், என் மேல நம்பிக்கை இல்லையா? God promise. கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. இன்னும் காணோம். ஐயோ, டைம் வர ஆகுது.
இந்த காட்டுல விட்டுட்டாரு. வித்தியாசமான கல்யாணம்னு சொன்னாரு. என்னவா இருக்கும்? நான் பசியா இருக்கிறேன். எனக்கு இளம் குழந்தைகளின் ரத்தம் வேண்டும். அதை கொண்டு வர உன்னை கொன்று உனக்குள் நான் குடியேறப் போகிறேன். என் அருகில் வா. வா. கண்ணை திற. எழுந்திரு. இன்றிலிருந்து உனக்கு நான் பாதுகாப்பு. எனது அனைத்து சக்திகளையும் உனக்கு தருகிறேன். நான் வாழ்கின்ற நாள் வரை நீயும் வாழ்வாய். உனக்கு நான் இன்ப சுகத்தை அள்ளித் தருகிறேன். போ, என் பசியடங்க இளம் ரத்தங்களை கொண்டு வா. போ. நீ என்கிட்ட கதை கேக்குறியா? நான் படிக்கட்டுமா? என்ன லியோ? ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியில் சிறு குடும்பம் ஒன்று மரங்களை வெட்டி விட்டு வாழ்ந்து வந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு அறிகுறியாக அவர்களுக்கு அழகான மகன் இருந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகுதியாக நேசித்தனர். ஒரு சமயத்தில் காட்டுத் தீயால் அவர்கள் வாழ்ந்த பகுதி அழிந்தது. அதனால் அங்கு கடும் பஞ்சம் வந்தது. மரம் வெட்டியான தன் மனைவிக்கும் மகனுக்கும் உணவு கொடுக்க முடியாமல் தவித்து கண்ணீர் வடித்தான். என்ன செய்வது என அறியாமல் திகைத்தான். ஆகவே
காட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்று டைம் என்னாச்சு? டைம் இருக்கு. புறப்பட இவ்வளவு நேரமா? சரி சரி வாங்க. குடும்பத்தை காப்பாற்ற திட்டமிட்டான். மனைவியுடன் கலந்து பேசி பிரிய முடியாத தன் மகனுடன் மாலை நிச்சயமாக திரும்புவதாக கூறிவிட்டு தன் பயணத்தை தொடங்கினான். அவன் தன் மகனிடம் ஒரு மரத்தை காட்டி அங்கு சென்று விளையாட சொன்னான். மீதி கதை நாளைக்கு இல்லையோ? கண்ணா, அம்மா வெளியே போறேனா, சீக்கிரமா வந்துருவேனா, நீ அண்ணா கிட்ட கதை கேப்பியா, வீணா கிட்ட சமத்தா இருந்துப்பியா? தேவி டாடா. வீணா, குழந்தைங்களை பாத்துக்கோ, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். என்ன பாட்டி நடக்கிற அட்ரஸ் விட்டுட்டு வந்துட்டேங்க. உனக்கு இதே பழப்பா போச்சு. திரும்ப வீட்டுக்கு போகணுமா? என்னாச்சு? நம்ம குழந்தைய காணோங்க. நம்ம குழந்தைய காணோம். இதோ என் பலி, இளம் ரத்தம், எடுத்துக்கொள். இதை நாம் கொண்டாடுவோம்.
எட்ஜில் மிஸ். ஐயோ 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 ஐயோ, இந்த பச்சை குழந்தைய சாகடிக்க பாத்துட்டியடா பாவி. அறிவு இருக்கா உனக்கு? நான் பிரேக் போடலாம் என்ன இருப்பேன்? பிரேக் போட்டு உன் காலுக்கு சலாம், கை குடியா. அப்பா யோ, ஆனா ஒரு விஷயம், வழக்கமா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா குப்பத்துல இருக்கிறவங்க 5000 10,000 வாங்கி பிரிச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஜென்டில்மேன். நான் ஒரு இடம் சொல்றேன், தயவு செய்து நாங்க இறக்கிடு. அவன் வரான். யாரு? என் மச்சாயா, கடன் தொல்ல. நைட்ல தூங்கும் போது வீட்டுல லுங்கி உருவிடுறானுங்க. மாமே, கார் உள்ள ஏசி டெக் எல்லாம் இருக்கா? ஆர்சி புக் கிளியரா இருக்கா? சரி சரி, பின்னாடி ஏறு. ஹாய். மவுண்ட் ரோடு போயா? நான் ஆட்டோ ஓட்டுறேன். சாரி சார், மவுண்ட் ரோடு போங்க. மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோடு தெரியாதா? ஊருக்கு புதுசா? ஆமா. நேரா போங்க, சிக்னல் வரும். சிக்னல்ல நான் சொல்றேன். ஆமா, இது உங்க சிஸ்டரா? என் ஒய்ஃபு. அப்ப எனக்கு சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? சும்மா வரியா இல்ல கீழே இறக்கி விட்டு போட்டோமா? சிக்னல் வருதுல, மீறி போங்க. அந்த போலீஸ் மாமா என் சொந்த மாமா தான், கண்டுக்க மாட்டாரு. மீறிங்க. இது என்ன பஸ்ஸா? சாரி சார், பழக்க தோஷம். ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி. சார், நீங்க நல்லாவே ஓட்டுறீங்க காரை. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எங்க போனோம்? அடையார். நேரா மந்தவெளி போனீங்கன்னா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அதை நீங்க 3 வாட்டி சுத்தினீங்கன்னா தலை கிருன்னு சுத்தம். ஒரு சோடா குடிச்சு. சரி, நானே போய்க்கிறேன். கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்துறீங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா, திஸ் இஸ் மை ரேஷன் கார்டு. சாரி, விசிட்டிங் கார்டு. என்ன போன் நம்பர் 100 போட்டிருக்கு? லாண்டில போட்டனா துவைச்சிட்டானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போன் பண்ணுங்க. பபாயா, டேக் கேர். சிஸ்டர் மாதிரி. பாய். நல்லா ஓட்டுங்க. நாட்டி பாய். எங்க நாளைக்கு நீங்க பார்க்க போற எம்டி இவருதாங்க. அப்போ நாளைக்கு வேலை ஓகே. அப்பா, தேங்க் காட். குட் மார்னிங். குட் மார்னிங். யாரை பார்க்கணும்? எம்டி. 1 minute. மேடம், ரத்தீஷ்ங்கிறவரு எம்டியை பார்க்க வந்திருக்காரு. ஓகே மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. நாட்டுல பம்பு சம்புலாம் காஞ்சு கிடக்கு. கெட்ட கேடுல இங்க ஃபவுண்டன் வேற குத்துது. ஹலோ சார். இந்த கழுகு இங்க வந்தது. பல்போ. Yeah. How do you do? Well, what is your name and what is your qualification? Lily, அமெரிக்காவில் இருக்கிற கில்பர்ட்டுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி 2 crores 2 லட்சம். Tell me. ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்? கோடம்பாக்கத்தில் இருக்கிற சினிமா கம்பெனி ஏறி இறங்க வேண்டியதானே, இங்கே வந்தீங்க? அதுல சார் வரையறது. ஓ, டிராயிங் மாஸ்டர். லைட் சம்திங், டீ, காபி டீ? வேணாம். நல்ல வேலை கேட்கல. இந்த கம்பெனில நாட் ஓன்லி an artist, finance, export. என்ன எக்ஸ்போர்ட்? புல். புல்ல? யா, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா. ஓ. அந்த ஊர்ல இருக்க 1000 ஆடுகளுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். டெய்லி 1000 ஆடுகள் இந்தியாவில இருந்து ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. ஒனாசிஸ் தெரியுமா? ஆமா, பெரிய கோடீஸ்வரர். அவர் கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கப்பல் கட்டுறதுக்கு 500 ரூபாயா? 500 crores. ஒட்டகம் முட்டை போடுமா குட்டி போடுமா? குட்டிதான். ஏன் முட்டை போடா தெரியுமா? அவ்வளவு உயரத்துல இருந்து போட்டா சிடுக்கு சிட்டார் சிட்டுன்னு உடஞ்சிடும். மகாத்மா காந்தி சாவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? கோவிந்தா, குடிவாடா சந்தையில குனிஞ்சு பிடிச்சது. மை பிஏ. மிஸ்டர் ரதீஷ். திருப்பதிக்கு வேண்டுதல். மாடனா இருந்தாலும் மடிய மஞ்சள் கவுன் போட்டிருக்கா பாருங்க. எடியா கையா. சோஷலிஸ்ட் கம்பெனி, டோன்ட் மைண்ட். இந்த ஆப்பிரிக்கா அமெரிக்கா டைப் பண்ணிட்டியா? ஷட் அப். உங்களை எம்டி கூப்பிடுறாரு. இதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணுங்கிறது.
இவ என்னமோ யூனிஃபார்ம் போட்ட மாதிரி பேசுறா. இரு, உன்னை துணியே இல்லாத காட்டுக்கு மாத்திடுறேன். இலையோட அல்ல. ஓ சீனா, காட்டுவாசி ஆயிட்டோம். வெல்கம் மிஸ் சதீஷ். ஹலோ. மீட் அவர் ஸ்டாஃப் மிஸ் சுமிதா. டேக் யுவர் சீட் ப்ளீஸ். தேங்க்யூ. வாவ், என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு டீடைலா யாரும் வரைஞ்சி பார்த்ததே இல்ல. கையில வரைஞ்ச மாதிரியே தெரியலையே. ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஃபிலிம் ஒன்னு இருக்கு, அதையும் செய்றீங்களா? நீங்க தந்திருக்க வேலையும் சரியா இருக்கும். உங்க வைஃப் இதை செய்யலாமே. இந்த வேலையை அவங்க செய்யலாம். வித்தியாசமானது, பட் இன்ட்ரெஸ்டிங். வீட்ல இருந்து செய்யலாம். அவ இது கேட்டா நிச்சயம் சம்மதிப்பா. ரொம்ப கொடுத்து வச்சவ. யூ வாண்ட் தி ஜாப்? ஓ ஷூர். சுமிதா, நம்ம சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ ரகு, உங்களை சார் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ் ரதீஷ். இவரை தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு எப்படி? அது வந்து எங்க ஒன்னோட்டு சித்தியோட 2ஆம் தரத்தோட 3வது பிள்ளை இல்ல 4வது பிள்ளைன்னு சொல்றாங்க. நல்லா வரைவாருங்க, நல்ல ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலங்க பல்பத்துல வரைஞ்சினே இருப்பாருங்க. சில நேரத்துல பல்பத்தை முழுங்கிடுவாருங்க. அப்புறம் பில்போ ஆயிடும். காப்பாத்துங்க சார். உங்க மேல இருக்கிற நீதி, நேர்மை, நியாயம், அன்பை பார்த்து சொல்லிட்டேன் சார். காப்பாத்துங்க சார். மிஸ்டர் ரதீஷ் இங்க செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஓகே, I'll do it. ரதீஷ், he will do the needful. All the best. ஓகே. சுமிதா, போய் என் ஜிப்பாவை கொண்டா. எதுக்கு? தொழிலை சுத்தமா செய்யணுமா சார்? எங்க அவுட் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கில்மா இருக்கு சார். கெல்மாவா? கில்மான்னா ஜப்பான் குல்ஃபி. இவ விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரமாதமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு தான் முடிச்சது. இத வாங்க முடியுமா? ஷூரா. 6 மாசம் போட்டோம், அப்புறம் ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன நிஜமா? ரொம்ப பாதுகாப்பான இடங்க. ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன? வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். சொல்லிருக்கேன். ஏய், இந்த இடம் பிளசண்டா இருக்குல்ல? என்னங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்க. நம்ம வீட்டுக்கா? வழியே இல்ல. யார் இருக்கா? எப்படியோ வர போறாங்க. யாரு? தெளிவா தான் சொல்ல. சின்னதா. எலி, பூனை, குருவி, காக்கா அதான் இங்கே இருக்க. இல்ல. என்ன? அம்மா வயித்துக்குள்ள இருக்குமே, சின்னதா. ஏய், நிஜமாவா? ஓ காட். அப்போ நீ ஒத்துக்கிட்ட வேலை முடியவும் நம்ம குழந்தை வெளியே வரவும் சரியா இருக்கும். That's correct. Okay. Okay, bye. See you. ஹலோ சிஸ்டர், தெரியலையா? நீங்க ஆக உங்களுக்கு சொன்னா புரியாது. அன்னைக்கு கார் நடுவுல. ஓ, நீங்களா? வாங்க. ஆமா சார். இல்லீங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். அன்னைக்கு என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேரு ரகு. செல்லம்மா குரான் கூப்பிடுவாங்க. குரான்? ரகுவை மாத்தி விட குரா தானே. உட்காருங்க, கூப்பிடுறேன். நான் பார்த்து விட்டு வீடா வச்சிருக்கேங்க. ஆஸ்ட்ரேல ஒரு துண்டு சிகரெட் கூட காணுமே. வெளியே இப்படி வேகுதே. என்னங்க, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இங்க ஃபேனை காணோம். கைட்டாங்களா? தெரிஞ்சிருந்தா நான் கைட்டி இருப்பேனே. ஹலோ, யாரா அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வீடெல்லாம் எப்படி சார்? பாத்ரூம் எல்லாம் நல்லா வருதா? என்னது? பாத்ரூம்ல தண்ணின்னா நல்லா வருதான்னு கேட்டேன். வீட்டு வசதி எல்லாம் எப்படிமா? பரவாயில்ல. ஏதோ சாப்பிடுறியா? பீர் இருக்கிறதா இருக்கா? எது பீரா? இது பழக்க தோஷம், அதான் நான் கேட்டேன். போய் காஃபி கொண்டா. மீடியமா போடுமா? வெளியில காபி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஆஸ்ட்ரே காலியா இருக்க. தம் அடிக்கிற பழக்கம் இல்லையா? தெய்வீக சிரிப்பு நமக்கு. சார், உங்களுக்கு போன் பண்ணி என் கட்டவரில் தேஞ்சு போச்சு. ஒரே நம்பர் சுத்தினியா? நான் எல்லா நம்பரும் தான் சுத்தினேன். வெளியே போயிருந்தீங்களா? ரகு, பொய் சொல்லாத. இதுக்கு போய் சொல்லுவாங்களா? எம்டி மேட்ரு மாதிரியா? எம்டி மேட்ரு, கில்மா மேட்ரு அல்பமான விஷயம். இதுக்கு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? ரகு, நீ பண்ணல. நீ போன் பண்ணிருந்தா இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். 1க்கு 2 வச்சிருக்கேன். 2ஆ? நீங்க எல்லாமே 2 வச்சிருக்கீங்களா? இருக்கே. காமிங்க. வா காமிக்க. கேளு. This is 82738
621. At the moment, Mr. Ratish is not available. Please give the message after you hear the beep sound. nonsense. யாரையா திட்டுற? இத கண்டுபிடிச்ச ஜப்பான்காரன் திட்டுறேன் சார். பாத்தியா, இதுதான் ஆன்சரிங் மிஷின். யார் பேசினாலும் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ஆன்சரிங் மிஷின் மேல சத்தியமா சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் முக்கியமான விஷயமா உங்களுக்கு போன் பண்ண போறேன். இந்த ஆன்சரிங் மிஷின் ரெக்கார்ட் பண்ண போது நீங்க தூங்கிட்டு கேட்காம இருக்க போறீங்க. மீடியமா காஃபி சொன்ன என்னாச்சு? லதா, என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி லேட்டா வருமா? உங்களுக்கு சுமிதாவை தெரியுமா? சில்க் சுமிதா தானே, நல்லா தெரியுமே. என்ன கல்யாணம் பண்ணுங்க ஒரே தொந்தரவு. என் ரேஞ்சுக்கு பாம்பே ஆர்டிஸ்ட் தான் ஓகே. ஐயோ, உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சுமிதாவை. ஆந்திரா குதிரை அந்த கிழமாவா? நல்லா தெரியுமே. நான் குனிஞ்சு பார்த்தா முறைச்சு பாக்குறது, நிமிந்து பார்த்தா முறைச்சு பாக்குறது. என் பர்சனாலிட்டிக்கு அந்த ரேஞ்ச் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஆமா, அந்த கில்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் கூட ஆபீஸ்ல வேலை பார்த்தவ. சிஸ்டர் மாதிரிங்க. ரகு, ஒண்ணு மாத்திக்கடா. காஃபி சீக்கிரம் சாப்பிடு, டிஃபன் ரெடி. ஐயோ, புரிஞ்சிடுறா. ஏய், என்ன பண்ற? குழந்தை உங்களை மாதிரியே பிறக்கணும். ஐ லவ் யூ டியர். 2 வாழை எப்படி ஒரே சமயத்துல சமாளிப்ப? கவலைப்படாத, குழந்தை நல்லபடியா பிறக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுமா? நம்பர் கவுண்ட் பண்ணு. 1 2. இங்க பாருங்க, உங்க பையன் வெளியே வந்துட்டான். டாக்டர், என்ன குழந்தை? உள்ள போய் பாருங்க. நல்லா இருக்கியா? என்ன குழந்தை? அனப்பு குட்டி, செல்ல குட்டி, என்ன கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணு. இவ்வளவு பேரா? ரமேஷ், ரகு, குரு, கிரி, ஷாம். ஷாம் நல்லா இருக்கீங்க. ஓகே. ஏய், நீ செலக்ட் பண்ண பேரை தான் ஓகே பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன யோசனை? அது இல்ல, குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு வேலையை எப்படி முடிப்பேன்னு தான் யோசிக்கிறேன். குழந்தைய பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வீட்டோட ஒரு ஆள் போடுவோம். நல்ல ஐடியா தான், ஆனா நல்ல ஆளா கிடைக்கணுமே. அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். லதா, குழந்தை வேணாம் பாரு. முதல்ல நான் தான் போனேன். ஓகே, டேக் ரெஸ்ட். ஏய், ஷியாம் 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 ஷியாம், அழக்கூடாது. அப்பா வந்திருக்கேன் பாரு. இந்த என்ன நீ பாட்டுக்கு வர சொல்லிட்ட? கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறம் பாப்போம். என்னவோ போ. மிஸ்டர் ரத்தீஷ், வாங்க உட்காருங்க. டேக் யூ சீட். உங்க ரெஃபரன்ஸா? ஆமா. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு? 2 வாரம் தான் ஆகுது. கை குழந்தை, பச்சை ரத்தம்னு சொல்லுங்க. கரெக்ட். குழந்தைய நான் பார்க்கட்டுமா? எனக்கு கண்ணா, இங்க பாருடா, உன்னை பார்க்க ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. ஹாய். ஹலோ. ஒண்ணுமா? லவ்லி. பேர் என்ன? ஷியாம். ஹலோ ஷியாம். என்னடா கண்ணா, இனிமே நான் தான் உன் கூட இருக்க போறேன். இதுதான் உங்க முதல் வேலையா? இல்ல இல்ல, இதுக்கு முன்னால உங்களை மாதிரி ஒருத்தர் வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். வீட்டோட தங்க முடியுமா? ஷூர். ஆமா,
குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்கல்ல? ஆமா. ஆனா இனிமே நிறுத்தாதீங்க. குழந்தைக்கு வேண்டிய எல்லா சக்தியும் அதுல இருக்கு. என்ன அப்போ அது கொடுக்கணுங்கிற? கண்டிப்பா, அது முக்கியம். அப்போ நான் நாளைக்கே வந்துருவா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணை வர சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அது அவங்க வரலைன்னா நீங்க கண்டிப்பா வேலைக்கு வந்துடலாம். உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நிம்மதி இந்த குழந்தையும் நீங்களும் தான். என்னை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை கண்டிப்பா தரணும். அப்போ நான் நாளைக்கே பெட்டியோட வந்துடுறேன். Hello, come in. Hello, Mrs. Ratish. என்ன நீ லதானே கூப்பிடலாம். நீங்க எஸ், பிருந்தா. we are indeed lucky. நாங்க சொன்ன பொண்ணு வரல, நீங்களும் வராம போயிடுவீங்களோன்னு. நான் எப்படி வராம இருப்பேன்? நான் ஷியாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தி பார்க்கறோம், குளிச்சிட்டு வாங்க, அப்புறமா ஷியாம பார்க்கலாம். ஹலோ ஷியாம், உன்னை சந்திக்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்க. இது தவளை, இது அப்புறம் இதுதான் ஆந்தை. இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க, வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வா கிளம்பலாம். இல்ல, நீங்க பிருந்தாவை கூட்டிட்டு போங்க. அவ ஒரு தடவை அந்த இடத்த பாத்துக்கிட்டாள்னா அப்புறம் அவளே போயிட்டு வந்துருவா. எனக்கு ஒரு வேலை மிச்சம். ஓகே பிருந்தா, உனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? நான் ரெடி. இது என்ன விலை? 10 ரூபாமா? என்னடா உள்ள போனவனை காணோம். ஹாய் டார்லிங். வெயிட். சீக்கிரமா காரை எடுங்க. சீக்கிரம் ப்ளீஸ், சீக்கிரமா எடுங்க. தம்பி ஊருக்கு புதுசு போல். யார் நீங்க? யாரு? எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க. பேச்சு எதுக்குடா? வந்த வேலையை பாப்போம், வாங்கடா. என்ன? கார் எடுங்க, பிரச்சனை எதுவும் நீ வேண்டாம். சுமார்.
காட்டுங்க. ஆ. எனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னாச்சு நீங்க சொல்லக்கூடாதா? மார்க்கெட்ல ஐயோ ஒண்ணு இல்ல, அப்புறம் சொல்றேன். ஏய், இன்னும் அதே மூட்ல தான் இருக்கியா? ஒரு சின்ன ஃபைட். சிரிக்க மாட்டேன். எதுலயுமே உங்களுக்கு விளையாட்டு தானா?
குழந்தைய ரூம்ல காணோம். அதான் இவன் குளிக்கிற நேரம் இல்ல, அதான் குளிப்பாட்டை எடுத்துட்டு வந்தேன். ஓ ஸ்வீட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கேடா. சில நேரத்துல ரொம்ப கொடுத்து வச்சவன். குழந்தை வேணுமா? வாங்கிக்கிங்க. ஷியாம், நீ ரொம்ப லக்கிடா, உங்க அப்பா மாதிரி. ஷியாம், நீ இப்போ இந்த மணி சத்தத்தை கேட்டுட்டே தூங்கணும். என்ன? குட் நைட். புனிதமான நேரம் ஷா. நாம மரத்துக்கிட்ட போறோம். நேரம் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு ஒரு தாயை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டல்ல. ஹலோ ஸ்வீட்டி, நீ அவனுக்கு முத்தம் கொடுத்துட்ட, நாங்க உனக்கு முத்தம் கொடுக்கத்தான் வந்திருக்கோம். பார்த்தா கல்யாணமான மாதிரி தெரியலையே. ஓஹோ, அதுக்குள்ள புள்ள பத்துக்கிட்டியா? பையன் பேர் என்னம்மா? ஏய், வாயை திறக்க மாட்டியா? ஊமையா? அன்னைக்கே எங்களை பத்தி தெரிஞ்சிருப்ப. அதுக்காகத்தான் வந்திருக்கோம். மரியாதையா எங்க கூட வந்துடு. வேண்டாம், வந்தா என்ன? தள்ளி போ. வார்ன் பண்றேன். அன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மிரட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பொட்ட நாயே, நான் தான் பண்ண போறேன்.
எங்க தேடியும் காணலையே. எங்க போயிருப்பா? அவளை பிடிக்காம விடுதல்லடா. தப்பிச்சிருவியா நீ? எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருப்பேன்னு. ஏய், வாடி. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? இந்த குழந்தைய வச்சுதான் உன்னை வழிக்கு கொண்டு வரணும். குழந்தைய தொடாத. என்ன அழகா இருக்கு. அத பார்க்கவா? ஏமாத்திட்டு ஓடுற நீ? வேண்டாம், விட்டு. ஏய், Am I correct, Mr. Atis? Yeah, அப்படி. I have a very happy news for you. சொல்லுங்க. ரொம்ப சஸ்பென்ஸா விடாதீங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஏன் நீயே சொல்லிட? நீங்க finish பண்ண ஆர்ட் ஒர்க்குக்கு ஆல் இந்தியா லெவல்ல கம்பெனிக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராட்ஸ். என் சிஸ்டருக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் அவார்டு கிடைச்சிரும். Who is that girl? நான் சொல்ல குழந்தைய பாத்துக்க. அவங்கதான். குழந்தைய நல்லா பாத்துக்கறா? எப்படி கிடைச்சா? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அப்படி சொல்றேன். குழந்தைய நல்லா பாத்துக்கறா. அவ குழந்தைய பாக்குறது இருக்கட்டும், இவனும் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஏன் சார்? ரொம்ப அழகா இருக்கால. இந்த தடினே சைட் அடிக்கிறான், இதுல நம்மள கிண்டல் வேற. மூஞ்ச பாரு, லாரியில் மாட்டோம் டப்பா மாதிரி. ரகு, ஆப்பிள்ல இ, வைட்டமின் இ. வாங்க குழந்தைய பார்க்கலாம். என்னது? ஒண்ணுல சின்ன காயம். நான் பார்க்கலாமா? நோ ப்ளீஸ். டாக்டர்கிட்ட போல? போகல. ஏன்? நாளைக்கு போக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். எங்க? விஜயா ஹாஸ்பிட்டல். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர் சென்னை விஜயம், அவங்ககிட்ட அழைச்சிட்டு போட்டுமா? நோ தேங்க்ஸ். பாய். அழகு இருக்கா ஷியாம்?
நல்ல பையன்ல நீ சமத்து நீ என்ன டேவிட்? இங்க வாயே. என்னடா? அங்க பாருமா. டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. டிரைவர், கார் இந்த பக்கம் தான் போச்சா? ஆமா, இந்த வீட்டுக்குள்ள தான் போச்சு. நீங்க நல்லா பாத்தீங்களா? ஆமாங்க, நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள தான் போச்சு. அம்மா,
ஓடுது உன்னிடையே தனியே அதை நான் தாங்கட்டுமா நாடுகள் பங்கிடும் வேளையிலே அதையும் நானே சொல்லட்டுமா பெண்களும் இங்கே காத்திருக்கு தேவதை போல் கதை சொல்லவா மதுமலர் ஒன்று விரிந்திருக்கு பனிமழை போல் அது நிறந்திடவா கரை தழுவும் அலைகளைக்கும் இதயங்கள் தழுவட்டுமே இதழ்களிலே கதை எழுது இரவும் தவிக்கிறது பருவம் துடிக்கிறது இருவிழி அழைக்குதுவா இரவும் தவிக்கிறது பருவம் துடிக்கிறது இருவிழி அழைக்குதுவா இதழ்களிலே கதை எழுது என்னாச்சுங்க ஒண்ணும் இல்ல தூங்கு குட் மார்னிங் ஷியாம் என்ன பண்றா? விளையாடிட்டு இருக்கா என்ன சாப்பிடுறீங்க காஃபி. குட் மார்னிங் ஷியாம். டாடி போயிட்டு ஏய் பாய். ஏன் டல்லா இருக்கீங்க நைட் சரியா தூங்கலையா உன்னால உணர முடியுதா ஷியாம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷியாம் கண்ணா பிருந்தா ஆண்டி என்ன செய்யறான்னு பாக்கலாமா? ஷியாம் கண்ணா ஆண்டி உன்னை விட்டுட்டு எங்கேயோ வெளியே போறாங்க இல்ல? எங்க எங்க போற? எனக்கு தெரியும் ரகு காத்துட்டு இருக்காரு இல்ல? இல்ல சும்மா நடிக்காத. அவர் உண்மையில எவ்வளவு பைத்தியமா இருக்காரு தெரியுமா? கொஞ்சம் ஜிப் போடு. நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை விடவா? என்னை விட நீ அழகுதா? ஆமா இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஜஸ்ட் ஷாப்பிங். யாரும் கூட வராங்களா? இல்ல. கார்ல தானே போற? நடந்து போற. அவ்வளவு தூரமா? அதான் எனக்கு பிடிக்கும். நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. ஓகே பாய். ரகுவா வாங்க. நான் அவருன்னு நினைச்சேன். எவருங்க? அதாங்க என் ஹஸ்பண்ட். அவர் இல்லையா? யாருங்க? குழந்தை. குழந்தையா? அவன் தூங்குறான் பாக்குறீங்களா? குழந்தை தூங்கும் போது எப்பவுமே எழுப்ப கூடாதுங்க. கண்ணை திறந்து பார்த்து அப்பான்னு சொல்லிடுச்சு, அப்புறம் உங்க குடும்பமே குழம்பிடும். இப்படிதான் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது தூங்கிட்டே இருந்தேன். எங்க பெரியப்பா வந்து என்ன பார்த்தாரு. நான் கண்ணை திறந்து பார்த்து அப்பான்னு கூப்பிட்டேன். அப்புறம் எங்க அப்பா சித்தப்பா ஆயிட்டாரு. இது எப்படி ஆடுது? இப்பதாங்க பறிச்சது உயிரோட இருக்கு. பிருந்தா இல்லையா? உங்க கூட வரேன்னு சொல்லியிருந்தாளா? ஆமாங்க, ஹாஸ்பிட்டலுங்க. டாக்டர் கிட்டயா? ஆமாங்க.
அவ என்கிட்ட ஷாப்பிங் போறதானே சொன்னா. கார்ல போனா நடந்து போனாலா? நடந்துதான் போறா. She went by walk? யா யா. If you don't mind, நான் இந்த பூச்சி அந்த பிருந்தா கிட்ட உங்ககிட்ட குனிஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லங்க இப்பதான் அவ போனா. நீங்க போனீங்கன்னா புடிச்சலாம். இப்பதான் போயிருப்பா. நீங்க போங்க சார். நீங்க கொண்டு போய் கொடுங்க. அங்கதான் சார் போயிருப்பாங்க. பின்னாடியே அப்படி தள்ளுற. சாரி சார். நீங்க வேகமா போனா புடிச்சிடலாம். அதான். Mm.
ரகு, நான் ரகு பேசுறேன். ரகு பேசுறேன். எங்க வீட்டு வெளியே என்ன நாய் தொடுத்தது. என்னை காப்பாத்துங்க சார். ஹலோ, என்னை காப்பாத்துங்க சார். சார் அது உள்ள வந்து அந்த கொண்டு சார். சார் என்னை காப்பாத்துங்க சார். நாயை தொடுத்தா இதுக்கெல்லாம் போய் ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டீங்க? நாயா வந்து பையன் போன கீழே சார். ஹலோ, பயங்கரமான காட்சி பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க பிருந்தாவை காணோம். அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அவர் காட்டுப்பகுதிக்கு போனா. அங்க போனோன்னு அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். சார் அவ பொம்பளே இல்லை சார். சார் இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல சார். ப்ளீஸ் அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். ஆமா சார். சார் நான் சொன்னது நம்புங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். சார் என்னையா ஃபாலோ பண்ற? உள்ளவா தொலைச்சிடுறேன்.
என் பேர் ரீட்டா செரியன். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் உங்க குழந்தை சம்பந்தமானது. தயவு செஞ்சு என்ன போன்ல காண்டாக்ட் பண்றீங்களா? என் நம்பர் 445566. இது கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க இழந்துருவீங்க. ரதீஷ், கொஞ்சம் ஷாம பாருங்க. என்னாச்சு? சரியா தெரியல. என்னது? உடம்பு வெளுத்த மாதிரி இல்ல? எனக்கு ஒண்ணும் புரியல. ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சா சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் போன் பண்ண. டாக்டரை கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. நீ ஒண்ணும் முடிவு பண்ண வேணாம், டாக்டருக்கு போன் பண்ண. எஸ். மிஸ்ஸஸ் ரீட்டா, ஐ எம் ரதீஷ். வாங்க. இது என் பையன் டேவிட். ஹலோ டேவிட். ஹாய், உட்காருங்க. உங்களுக்கு வீணாவை தெரியுமா? சாரி, தெரியாது. தெரியாதா? அவ உங்க வீட்டுல வேலை செய்யறவதான். அவ பேர் வீணா இல்ல, பிருந்தா. பேப்பர்ல விளம்பரம் பண்ணித்தானே குழந்தைய பார்த்து கால் எடுத்தீங்க? ஆமா. அவ தன்னை பத்தி எந்த விவரமும் சொல்லிருக்க மாட்டாளே. அவ எங்க வீட்டுக்கும் இதே மாதிரி வந்தவதான். தன்னை வீணான்னு சொல்லிக்கிட்டா. எங்க குழந்தைய அவ ரொம்ப விரும்பி பாத்துக்கிட்டா. நாங்க மாசம் அவளுக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். நாங்க அவளை ரொம்ப நம்பணும். என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அவன் ஒரு ஃப்ராட். நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், பட் என்கிட்ட வேலை செய்யறவளா இருக்க முடியாது. போலீஸ் எதுவும் கண்டுபிடிக்கலையா? அவங்களால முடிஞ்சத போலீஸ் செஞ்சாங்க. ஆனா என் மகன் இறந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. நீங்க நம்பினா நான் மேல சொல்றேன். அவங்க கொடுத்த டீடைல்ஸ் மூலமா தான் நான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறைய இருக்காங்க. I see. நிச்சயமா நான் நினைக்கிறவதான் உங்க வீட்டுல இருக்கிறவ. உங்களுக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்கணுமே. ஆமா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவ வீணா இல்ல. உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஏன்? ஏன் புரியாது? அவ உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ப முடியாத பயங்கரமான கனவுலாம் வருதா? இப்பவாவது நம்புங்க. அவதான் உங்க வீட்டுல இருக்கிறது. நிச்சயமா இல்ல. ஆல் ரைட். அவளோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அடையாளம் ஏதாவது இருக்கா? அங்கிள், மரு ஒண்ணு இருக்கே. மரு எங்க? எனக்கு தெரியும், நீங்க பார்க்க முடியாது. ஏன்? இங்க இருக்கும். 1000 சொல்லுங்க. அவ வீணா இல்ல. அவ வீணாவோ பிருந்தாவோ, நேத்து உங்க வீட்டுல அவளை என் கண்ணால பார்த்தேன். அங்கிள், இந்த புக்க பாத்திருக்கீங்களா? இது நான் பார்த்திருக்கேன். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்னமா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க குழந்தை வேணும்னா முதல்ல அவளை வீட்டை விட்டு வரட்டுங்க. என்னையும் இந்த குழந்தை முகத்தையும் பார்த்து நீங்க நம்பலனா அப்புறம் உங்க தலைவிதிதான். பிருந்தா, பிருந்தா. எங்க போய் தொலைஞ்சா? பிருந்தா, பிருந்தா.
நம்பாதீங்க சார். சார் அவ பொம்பளே இல்ல சார். சார் இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல சார். ப்ளீஸ் அவளை வீட்டுல சேர்க்காதீங்க சார். ஆமா சார், நான் சொன்னது நம்புங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார் நான் ரகு பேசுறேன் சார். நான் நம்ப முடியாத பயங்கரமான காட்சியை பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க பிருந்தாவை காணோம். அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அவர் காட்டு பகுதிக்கு போனா. அங்க போனோன்னு அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். ரகு, ரகு, கதவு திறந்திருக்க. ரகு, எங்க போனா? ரகு, 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 என்னடா என்னம்மா கண்ணா ஷாம், இதோ இங்க பாரு. எங்க போய் தொலைஞ்ச? மிஸ்டர் ரதீஷ், எங்க போன? எங்க முடிச்சுக்கிட்டா அதான் வெளியே எடுத்துட்டு போன. டாக்டர் வர சொன்னியா? இல்ல, தேவைப்படல. உனக்கு சொன்ன வர சொல்லுன்னு. இவன் நல்லா தான் இருக்கான். நான் இவனை வெளியில எடுத்துட்டு போய் உலாத்துறது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு வெளியே கொண்டு போனோமா? இங்க இடம் இல்ல. சத்தம் போடுறதை நிறுத்துறீங்களா? இப்ப ஏன் உன்னை திட்டுறாரு? டாக்டர் தேவையில்லைன்னு சொன்ன. அவன் நல்லதானே இருக்கா? சார் நான் ரகு பேசுறேன் சார். நான் நம்ப முடியாத பயங்கரமான காட்சியை பார்த்தேன் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அங்க பிருந்தாவை காணோம். அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அவர் காட்டு பகுதிக்கு போனா. அங்க போனோன்னு அவளை நான் ஒரு பயங்கரமான காட்சியில பார்த்தேன். அவளை நம்பாதீங்க சார். சார் அவ பொம்பளே இல்ல சார். சார் இப்ப என்ன நாய் துரத்திட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல சார். கேட்டியா என்ன சொல்றான்னு சொல்லி? எனக்கு தெரியாது. சரி நல்லா கேளு. அவன் பயந்து பேசுறான். உண்மையை சொல்ல. எனக்கு அவர் என்ன பேசுறாருன்னு ஐடியாவே இல்லை. நான் உன்னை வார்ன் பண்றேன். மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ. வேண்டாங்க. நான் ஷாம பாக்கணும். என் குழந்தை என் ஷாம். வாடா என் ராஜா. ஏங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம ரகு செத்து போயிட்டான்.
அவனை யாரோ கொன்னுட்டாங்க. மை காட். உனக்கு ரீட்டா செரின்னு தெரியுமா? உனக்கு தெரியும்? டேய், உனக்கு தெரியாது? தெரியாது. அவங்க வீட்டுல நீ வேலை செய்யல? அவங்க குழந்தைகளை நீ பாத்துக்கல? கை குழந்தை லியோ உனக்கு தெரியாது? என்னங்க இதெல்லாம்? சிவா உங்க குழந்தைய கொன்னுட்டா. எப்போ? கிடையாது, போய். அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. ஒன்னு நேர்ல பாத்துருக்காங்க. எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரியான நேரத்துல என்ன வான் பண்ணாங்க. இல்ல என் குழந்தைய போயிருக்கோம். உன் ரெஃபரன்ஸ்ல இருந்த ராஜா உனக்கு தெரியுமா? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு அவர் தெரியாது. உங்களுக்கு நான் விவரம் சொல்ல தேவையில்லை. உனக்கு அவங்க கிட்ட இருந்து வந்த லெட்டர் போய் இருக்கலாம். நான் உங்களை கேட்டேன், உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்களோட போன்ல பேசித்தான் பழக்கம். மழுப்பாத, எல்லாம் தெரியும். உன்னை பத்தி விசாரிச்சாச்சு. அவங்க உன் பேரை கூட கேள்விப்பட்டது. அதை விட பாதுகாப்பு தேவதை நிலையத்துல உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னியே, அங்கேயும் கேட்டுட்டேன். அங்கேயும் உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ யாரு? எனக்கு ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. யாருகிட்ட பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. சொல்லு பிருந்தா, வீணா யாரு? ஒத்துக்கிறேன், எனக்கு யாரையும் தெரியாது. ஓ, இப்ப புரியுது. ரீட்டா செரியின் சொன்னதெல்லாம் உண்மைதான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் அவளுக்கு பதிலா என்ன அனுப்புனா. யாரு? உங்களுக்கு அவளை தெரியும்? யாரு? பேர் சொல்லு. ரோஸ்மேரி. போய், எனக்கு அதுவும் தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ அனாதையா இறந்துட்டா. இனி உன் பாச்சா எதுவும் பறிக்காத. இனி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நாங்களும் இனி ஒண்ணு இங்க வைக்க விரும்பல. இடத்த காலி பண்ணு. எனக்கு ஷியாமுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. என்னாச்சு? ஷியாம், ஷியாம். என்னால ஷாம் இல்லாம வாழ முடியாது. அவனுக்கு நான் தேவை. பயப்படாத. அவனுக்கு நீ ஒண்ணு தேவையில்லை. இங்க போயிடு. ஐயோ வேண்டாம். பாரு, இப்ப வாழல, நான் வேணும் அவனுக்கு. அவனை எனக்கே கொடுத்துட்டான். என்னால அவனுக்கு ஒரு மாறுதல் கிடைக்க போகுது. இப்ப அவன் நல்லா இருக்கான் பாரு. குழந்தைய எடுக்கிறான். சாமி, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த குழந்தைய காப்பாத்துங்க. அப்ப நீங்க போங்க, நான் எப்படியும் வந்து சேர்றேன். லதா, பத்ரா, என்ன?
ஷாம் கண்ணா நீ சீக்கிரம் தூங்கிடுவியா அப்பா சீக்கிரம் வந்துடுவாரு என் செல்லம் அன்னை கண்ணா என் குட்டி பையா தூங்குமா தூங்க மாட்டியா தூங்கு கண்ணா தூங்குப்பா ஷியாம் என்னப்பா
காப்பாத்திட்டேன்டா.